மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய 72வது பிறந்த நாளை முன்னிட்டு கழக அணிகளுக்கிடையே ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் வந்து வரப்போகிற சனி ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக நடத்துகிறாங்க. ஸோ இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட்டுடைய ரிஹர்சல்ஸ்லாம் வந்து இப்போ இங்கே போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம கூட பேசுகிறதுக்காக கழக விளையாட்டு மேம்பாட்டு அணியுடைய துணை செயலாளர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் சார். சார், கழக அணிகளுக்கு இடையே வந்து ஒரு சூப்பரான கிரிக்கெட் மேட்ச் வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை டீம் சார் இதில் இருக்காங்க? மாண்புமிகு முதலமைச்சரும் கழக தலைவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு 72வது பிறந்தநாளை முன்னிட்டு திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பாக இது மாபெரும் கிரிக்கெட் போட்டி, பகலிரவு கிரிக்கெட் போட்டியாக எங்களுடைய அணி செயலாளர் திரு தயாநிதி மாறன் அவர்களின் முன்னெடுப்பில் நமது துணை முதலமைச்சரும் இளைஞர் அணி செயலாளருமான அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படியும் இந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டி பகலிரவு போட்டியாக நடைபெற இருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா 16 ஆண்கள் அணியும் 4 பெண்கள் அணியும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அணி நிர்வாகிகள் எல்லாம் ஒரு உத்வேகத்தோட, இது வந்து ஒரு நட்பு திருவிழாவாக தான் இதை பார்க்குறாங்க ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து போட்டி வின் பண்ணணும் அப்படிலாம் இல்லாமல் இதை வந்து ஒரு உறவு பாலமாக, அதாவது அணி நிர்வாகிகளுக்கு இடையில் கழகத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு இப்படி ஒரு முன்னெடுப்பு எடுத்துருக்குறோம். எல்லோரும் டென்ஷனாக ஒவ்வொரு இதில் சுற்றிட்டு இருக்கிற சமயத்தில் இதை வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கொண்டுட்டு போகிறதுனால விளையாட்டு வீரர்கள், அதில் அந்த அணியில் உள்ள விளையாட்டு வீரர்களும் இருக்காங்க, அதுக்காக ட்ரெயின் ஆகி பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சார், முதலமைச்சர் அவர்கள் இளைஞர் அணி செயலாளராக இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு இந்த அணி சிறப்பாக இருந்ததுன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ வந்து துணை முதலமைச்சர் அவர்களுமே வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. அதாவது திமுக கழகத்தை நோக்கி வரக்கூடிய அந்த மாணவர்கள், இளைஞர்கள் வந்து கழக பணியை தாண்டி அவங்களை என்கேஜிங்காக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாங்க. இப்போது நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக பதவி ஏற்று இதில் நிறைய சேஞ்சஸ், தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய சேஞ்சஸ் இருக்குது. யங்ஸ்டர்ஸ்க்கான ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகிறதுக்கான நிறைய வழிகள் அவர் முன்னெடுக்கிறாரு. ஸ்போர்ட்ஸில் நீங்கள் வீரர் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இப்போ இவர் எடுத்துருக்கிற ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை, யங்ஸ்டர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட்டை கோச்சஸ் மூலிமா டெவலப் பண்ணுறாரு. அவங்களுக்கு தானே ஃபெசிலிட்டேட் பண்ணி அந்த ஃபெசிலிட்டியை கொடுத்து அவங்களுக்கான கம்ஃபர்ட் ஜோனில் கொண்டு வந்து முதல்ல அந்த கான்ஃபிடென்ஸை கொடுத்து இவர் ஒரு 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 தாய் அவங்க குழந்தைய எப்படி நர்ச்சர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி இவர் பண்ணுறாரு. ஸோ டெஃபினட்டாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அது ஒரு பெரிய வரவேற்பாக இருக்குது. இது நம்ம அணிக்குள்ளே வரணுன்றது, அதுக்கு அப்பாற்பட்டு அதை மீறி யங்ஸ்டர்ஸ் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகணும். ஏன்னா இப்போ நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்குது, நிறைய அவங்க இன்ட்ரெஸ்ட்டு வந்து நிறைய விஷயத்தில் போகலாம். ஸோ அவங்கள வந்து அந்த டைவர்ஷன் இல்லாமல் அவங்கள கரெக்டாக லீட் பண்ணுறதுக்கான ஒரு இதுவாக இவர் எடுத்திருக்காரு. அது இல்லாமல் இப்போது தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி போகிற யங்ஸ்டர்ஸு முந்திய விட இப்போ ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக போகிறாங்க. நமக்கு எங்கள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருக்கார், டெப்யூட்டி சிஎம் இருக்காருன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ், நாங்கள் எந்த ஸ்டேட்டில் போய் ஆடினாலும் அவங்க ஒரு கர்வத்தோடு போகிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னோன்னே ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. பஞ்சாப்ல நினைக்கிறேன் கபடி போட்டிக்காக போயிருந்தாங்க. அங்கே ஒரு கலவரம் மாதிரியான சுச்சுவேஷன் வந்தோடனே துணை முதலமைச்சர் கிட்டேருந்து ஃபோன் வருதுன்னொடனே அந்த நம்மளுடைய விளையாட்டு வீராங்கனை முகத்தில் வந்து ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து தெரிஞ்சு. கண்டிப்பாக அதுதான் நான் ட்ரைங் டு கன்வே. அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இப்போ நிறைய இருக்குது. அந்த கேமில் மெயின் கான்ஃபிடென்ஸ் தான். பாதி கேம் பயத்திலேயே சில பேர் வந்து இதாகிடும். அவங்க பொட்டென்ஷியல், அவங்க கம்ஃபர்டபுள் ஆடுறதுக்கான கான்ஃபிடென்ஸு நம்ம கவர்மெண்ட்டும் நம்ம துணை முதல்வர் நிறைய அது கொடுக்குறாரு. அது இல்லாமல் அவங்களோட ஃபேமிலிஸ் ஹை இன்சென்டிவ்ஸ், அந்த பரிசு அவங்களுக்கு கிடைக்கிறது, அந்த இன்சென்டிவ்ஸ், அவங்க கேமுக்கான அந்த ரெக்கக்னிஷன் எல்லாமே அதை நிறைய பண்ணுறாங்க. இதை வந்து எங்கள் அணி மூலியமாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கள் அணி, எங்கள் மாண்புமிகு செயலாளர் அண்ணன் தயாநிதி மாறனோட ஆலோசனைப்படி எங்கள் அணி தொடங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் தான் இருக்கும். இது ரொம்ப ஒரு ஒரு குழந்தை அணி. இது தொடங்கப்பட்டதே வந்து எங்கள் நம்ம டெப்யூட்டி சிஎம் ஓட பிறந்தநாள் அன்றைக்கி தான் இது தொடங்கப்பட்டது. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் தமிழ்நாடு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. எவ்ரி மந்த் எதனா ஒரு கான்ஸ்டியூவன்சியில் ஒரு 2 மேட்சாக நடந்துகிட்டு இருக்கும் நம்ம கழக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பாக. ஸோ எங்களுக்கு அணிகளும் உற்சாகமாக இருக்காங்க, எங்களால் யங்ஸ்டர்ஸை ஈஸியாக ரீச் பண்ண முடியுது. இப்போ இந்த விளையாட்டு மேம்பாட்டு அணியுடைய துணை செயலாளர்களாக நீங்கள் இருக்கீங்க, நீங்களுமே வந்து விளையாடுறீங்களா? எப்படி ஒரு பிளேயராக இருக்கீங்களா இந்த போட்டியில்? இல்லைங்க, இதில் நாங்கள் டிசைட் பண்ணோன்னா எங்கள் அணி செயலாளர் சொன்னது என்னென்னா, மற்றவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும். இப்போது எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க, மாவட்ட அமைப்பாளர் இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு செலெக்ஷன் மேட்ச் எடுத்து அவங்கள இன்வால்வ் பண்ணி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுனால நாங்கள் அந்த ஆர்கனைசிங் கமிட்டி மட்டும் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு
நாங்கள் பண்ணுறோம். ஃபைன் சார். இப்போ விளையாட்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒன்றியத்தில் இந்த விளையாட்டு வீரர்களை எந்த அளவுக்கு வந்து இழிவாக நடத்துகிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் இங்கே தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கும் போது விளையாட்டு வீரர்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோம், அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளுமே வந்து இந்த அரசு பண்ணி கொடுத்துட்ருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ விளையாட்டு வீரர்களை மேம்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான வழிகளை வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றியத்தை பொறுத்தவரையில் ஒன்றியம் வந்து பட்ஜெட்லேயே வந்து நமக்கு ஸ்போர்ட்ஸ் பட்ஜெட் வந்து நமக்கு நம்ம மாநிலத்துக்கு ரொம்ப குறைவாக கொடுக்குறாங்க. ஈவன் நம்ம தான் அச்சீவ் பண்ணி நிறைய மெடல்ஸோடு இங்கே வந்துட்டுருக்குறோம். வேறல்ஸ் நம்ம ஹரியானாக்கு அப்புறம் நம்ம தான் நிறைய மெடல்ஸோடு வரோம். குஜராத்தில் வந்து மெடலே கிடையாது, பட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்டு ஸ்போர்ட்ஸ் பட்ஜெட்டில் அவங்களுக்கு தான் நிறைய கொடுத்துருக்குறாங்க ஒன்றிய அரசு. வேற இங்கே வந்து கடன் வாங்கி கூட இருந்து ரைட் ஃப்ரம் த அதாவது கிராஸ் ரூட் லெவல்லேருந்து ஒருத்தர் வந்து ஒரு பிளேயருக்கு ஆக்சுவலாக தேவை வந்து முதல்ல எக்யூப்மெண்ட்ஸ் தேவை. ஸோ அந்த எக்யூப்மெண்ட்ஸையும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் தொகுதிக்கு ஒரு ஸ்டேடியம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணி அதுவும் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதில் இருந்து அடுத்தது அவன் வந்து மேலே வரணும் அப்படின்னா ப்ராப்பர் கோச்சிங் இது இருக்கணும். ஸோ அந்த கோச்சிங்க்கு வேண்டிய அவ்வளோ ஃபெசிலிட்டிஸை அதுவும் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த எக்யூப்மெண்ட்ஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 833 உபகரணங்கள் ஸ்போர்ட்ஸு 33 வகையான ஸ்போர்ட்ஸுக்கு 833 இது வந்து த்ரூ அவுட்டு அனைத்து கிராமங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்குறாங்க ஸ்போர்ட்ஸ் கிட்டு வந்து. ஸோ கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்னே போட்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அது அந்த பிளேயர்ஸ்ட்டை கேட்டதான் தெரியும். உண்மையிலே அவங்கெல்லாம் அதெல்லாம் வந்து வரப்பிரசாதமாக பார்க்குறாங்க அதெல்லாம். ஸோ இதில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்க போகிறதுக்கு வந்து கையில் காசு கிடையாது, பணம் கிடையாது அப்படின்னா நீ விளாண்ட்டு வா, நான் உனக்கு பணம் தரேன், நீ உன்னை அனுப்பி வைக்கிறதுக்கு பணம் தரேன், நீ பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்தது தமிழ்நாடு ரெப்ரசன்ட் போறியா, உனக்கு நான் போயிட்டு வரக்கூடிய செலவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த இதுவும் கொடுக்குறாங்க. போய் வெற்றி பெற்றுட்டு வந்த உடனே அது ஹை கேஷ் இன்சென்டிவ் தான் சார் சொன்ன மாதிரி ஹை கேஷ் இன்சென்டிவ். அதையும் வந்து நீ வெற்றி பண்ண 5 லட்சத்துலேருந்து 5 கோடிக்கெலாம் கொடுத்துருக்குறாங்க. குகேஷ்லாம் வின் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா 5 crores. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளுடைய அர்ஜுனா அவார்டி ஆகட்டும் எல்லாருமே வந்து இப்போ நிறைய அவார்ட்ஸும் நமக்கு இப்போ வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து பிளேயர்ஸ் மத்தியில் வந்து அவ்வளோ ஒரு ஈகர்னஸ் வந்து எல்லோரும் இப்போ வந்து உள்ளே விளையாட வர்றாங்க. முன்னாடிலாம் வந்து எப்படின்னா நாங்கள் கிரவுண்ட்லலாம் போய் இது பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்தது இதெல்லாம் முடிச்சுட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது வந்து இப்போ அதையும் மாற்றி காட்டியிருக்கிறாரு நம்ம துணை முதலமைச்சர். பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் மந்த் வந்து 88 பேருக்கு வந்து இது கொடுத்துருக்குறாங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து அத்தனை விளையாட்டு வீரர்களுடைய வாழ்க்கை அவங்க மட்டும் இல்லை, அவங்க சார்ந்த ஃபேமிலியை சார்ந்தவுடைய வாழ்க்கையெல்லாம் வந்து ரொம்ப முன்னேற மாதிரி உள்ள விஷயம். இது வந்து நிறைய பேருக்கு முன்னுதாரணமாக இருக்கிறதுனால எல்லாருமே வந்து இப்போ இன்வால்வ்டாக உள்ளே வந்து விளையாட வர்றாங்க. அதெல்லாம் உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு அவர் டிப்டி சிஎம் அண்ட் சிஎம். நிறைய பட்ஜெட்டில் நிறைய நிதி ஒதுக்கி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டியில் நிறைய பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த வகையில் கழகத்துடைய இதுலேயும் வந்து இதுக்குன்னே தனியாக ஒரு அணி அமைச்சு அதுக்கு ஒரு செயலாளர் துணை செயலாளர்லாம் இது பண்ணி எங்கள் மூலமாகவும் நிறைய இது பண்ணிகிட்ருக்குறாங்க, செயல்படுத்த வைக்கிறாங்க. ஓகே சார். சார் இப்போது கழக இளைஞரணி செயலாளர் அப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சராக அவர் வந்து பயங்கர பிஸியாக இருந்தாலும் இந்த கழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற அணிகள் மேலே எந்த அளவுக்கு அவர் கவனம் செலுத்துறாரு, என்ன மாதிரியான அட்வைஸ் வந்து துணை முதலமைச்சர் வந்து கொடுப்பாரு, எந்த அளவுக்கு உங்கள் மேலே கவனத்தோடு இருக்காரு சார்? அவர் எல்லா அணியுமே என்ன பண்ணுதுன்னு அவர் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு அவருக்கு எல்லாமே தெரியும், மினிட் பை மினிட் தெரியும். அதே மாதிரி எங்களோட அணி செயலாளர் அண்ணன் தயாநிதி மாறனும் கூட எங்களுக்கு எங்கள் துணை செயலாளர்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தான் எல்லா அணிலையும் இருக்குது. பட் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அவர் வந்து எல்லா விஷயத்துலையுமே இன்வால்வ்டாக இருப்பார். அவருக்கு பார்லிமெண்ட்டில் இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, நாங்கள் என்ன மீட்டிங்கில் என்ன பேசுகிறோம், என்ன டிஸ்கஷன், அவர் எவ்ரிடே அவர் இந்த அப்டேட் போயிடும். அவரோட சஜஷன்ஸ் எங்ககிட்ட கொடுப்பாரு. ஸோ எங்களை ஒரு ஃப்ரெண்ட்லியாக, ஒரு செயலாளர்ன்ற அப்பாற்பட்டு எங்களை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, எங்களை அவ்வளோ ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து எங்களோட ஐடியாஸை வரவேற்று அவர் எங்களை நல்லா நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு எல்லாமே முக்கிய காரணம் முதல்ல எங்கள் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான், மற்றும் எங்களது அணியின் செயலாளர் தயாநிதி மாறன் அவங்களோட வழிகாட்டுதல் படி தான் இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நடக்குது. நாங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு 2 வயசு குழந்தை தான் எங்கள் அணி. நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் எங்கள் செயலாளர் வந்து டெப்யூட்டி சிஎம்ஐ எப்போ கூப்பிட்டாலும் ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னு கூப்பிடும் போதெல்லாம் அவருக்கு இருக்கிற அரசியல் வேலை, மக்கள் பணி, இதுக்கு மத்தியில் எப்படின்னா ஒரு டைம் ஒதுக்கி எங்களோட எல்லா ஈவெண்ட்டும் யூத் விங்கை எப்படி பார்க்குறாரோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் விங்குக்கு அவர் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்குமே வந்துடுவார். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கப் அண்ட் வில்லிங் அவர் தான் பண்ணுறாரு. அதே மாதிரி எங்கள் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் பிளேயர்ஸ்க்கும் ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த ஏற்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் தயாநிதி மாறன் வழிகாட்டல் படி நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கள் துணை செயலாளர்களை ஒரு கட்டுக்கோப்பாக அவருக்கு அடுத்து வழிகாட்டுறது எங்கள் அண்ணன் கௌதம் அவர்கள். அவரும் ஒரு துணை செயலாளர். நாங்கள் 6 துணை செயலாளர்கள், வாசிம் ராஜா,
திரு கார்த்திக் அவர்கள், திருமதி நிவேதா ஜெசிகா அவர்கள், எஸ்ஆர் பார்த்திபன் எக்ஸ் எம்பி அவர்கள், மிஸ்டர் சுரேஷ் அண்ட் மைசெல்ஃப், எங்களை வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக கொண்டு போகிறது, எங்களுக்குள்ள ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அட்மாஸ்ஃபியரை கொடுத்து, ரொம்ப ஒரு காம்படிஷன்லாம் இல்லாமல் எல்லாமே ஒன்றா ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து எங்களை நல்ல ஒரு வழிகாட்டின்னு சொல்ல ஒரு சீனியர் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு எங்கள் அண்ணன் கௌதமுக்கும் இந்த காணொலியாக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டோம்.